நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். 16 நிறையாத பருவமங்கை, திருமணமாக வேண்டிய வயது. ஆனால் இன்றைய மணப்பெண்கள் எல்லாம் முதுபெரும் பெண்டிரார்கள். முதுபெரும் பெண்டீர் என்றால் 30 வயதை நெருங்கியவர்கள் தான் முதுபெரும் பெண்டீர். முதியவர்கள் கிட்டத்தட்ட அரைக்கிழவி ஸ்டேஜுக்கு வரப்போ தான் பெண்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர் பிறந்தோம். ஜாதகம் யாருக்கும் பார்க்கல. யாருமே இதை சொல்றதுக்கு நான் குறிப்பிடுறேன். 10 பேருக்கு ஜாதகம் பார்க்கலன்னா காரணம் நாங்கள் 10 பேர் நல்லா தான் இருக்கோம். ஆத்தாப்ப ஜோடி தனியாக வந்துடணும் ஃபஸ்ட்டு. 2வது கார் வண்டி வேணும். 3வது சனி ஞாயிறு அடுப்பு துவைக்கூடாது, வீட்டில் வெளியே போகணும், ட்ராமா சினிமாவுக்கு போகணும். அது மாதிரி அது செய்ய வேண்டியதான். இப்படி போச்சுன்னா நாளைக்கு தன்னோட கர்ச்சிப்பு கீழே வந்தால் கூட குமிஞ்சு எடுக்க முடியாது அவளால். வாட்சி சரியில்லைன்னு சொல்கிறது இந்த காலத்தில் என்ன, அந்த காலத்திலே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆயா சைக்கிள் கொடுத்தாங்களாம், எங்கள் சித்தப்பாவுக்கு கொடுக்கலையா. அவங்க சாகிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னமும் நம்ம வியாபாரத்தை கொடி கட்டி பறக்கிறதுக்கு எல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு ஒரு 5 வட்டி கடைக்காச்சும் புது கணக்கு போடுவாங்க. எந்த மாப்பிள்ளையும் எந்த பையனோ கட்டின பொண்டாட்டி கஞ்சி ஊற்ற மாட்டாங்கிறது கிடையாது. பெத்த ஆத்தாப்பச்சு கொடுக்குறானோ இல்லையோ, தனக்கு இருக்கோ இல்லையோ, பொண்டாட்டி நல்லா தான் வச்சுக்கிறான். நீங்கள் பொம்பளை பிள்ளைகள் வேறு ஜாதியில் பண்ணுறதை ஏற்றுக்காதீங்க. நம்ம பையங்க இந்து மதத்தில் பண்ணுற பிள்ளைகளை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி செஞ்சு புள்ளியாக ஏற்றுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டு வேணும், மாப்பிள்ளை 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், நானும் 2 லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. எங்கள் மருமக வந்திருக்கா, எங்கள் மருமக மக மாறிங்க. நான் இது பெருமைக்கு சொல்லலை, உண்மை. அமெரிக்காவில் மாப்பிள்ளை இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டான், எல்லாம் ஓகே, இன்டர்நெட்லேயே பார்த்து முடிச்சுக்குவோம். அப்போது என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாப்புல, இல்லை இன்டர்நெட்லாம் எல்லாம் நேராக பார்த்தாடான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கல்யாணத்தில் இந்த இன்டர்நெட்டில் பார்க்குறதெல்லாம் ஒத்து வராது. அது மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வழுக்கையாக இருக்குமா, எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லுதுங்க இந்த பிள்ளைய. காரணம் அந்த கல்யாணம் நின்று போகுது. இந்த மாதிரிலாம் இதை தாய் தப்பன் பொண்ணுகளை அந்த காலத்தில் கேட்கறது இல்லை. இங்கே திருவொட்டியில் இருக்கான். இங்கே கிட்டத்தட்ட இங்கே ஒரு 400 புள்ளி இருக்குது. இங்கே 400 புள்ளியில் எப்படியும் 200 பையங்க இருப்பாங்க, ஒரு 150 பெண்கள் இருக்கும். இந்த ஊரில் ஏன் பண்ணக்கூடாது? ஊர் நகரத்தார்களும் இன்புற்று வாழ வேண்டும். 76 ஊர் நகரத்தார்களும் பொதுநலவாதிகளாக மாற வேண்டும். 70% சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள், 30% பொதுநலவாதிகளாக இருக்காங்க. இது அப்படியே மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இந்த கல்யாண பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏன்னா பொதுநலம் ஜாஸ்தி இருந்தால் தான் ஒற்றுமையை வளர்க்க முடியும், இல்லாட்டி ஒற்றுமையை வளர்க்க முடியாது. அதே மாதிரி பெண் வீட்டார்கள் பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், வாதத்திற்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்திற்கு மருந்து கொடுக்க முடியாது. அதனால் பெண்ணை பெற்றவர்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டால் நன்றாக இருக்கும். அதேபோல் பெண்களும் பிடிவாதம் பிடிக்காமல் அம்மா சொல்கிறதையும் நல்ல கருத்துக்களையும் கேட்டு விவாதங்களை செய்து நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நல்லவர்கள் தான், யாரும் தீயவர்கள் கிடையாது. அதனால் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். 2வது, இதற்கு அடிப்படை காரணம், அன்னைக்கு நம்ம ஊரில் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல ஐயாக்கள் வீடு, அதுக்கு அடுத்தது பங்காளிகள், அதுக்கு அடுத்தது நகரத்தார்கள். முதல்ல எதுவும் பிரச்சனைகளாக இருந்தால் ஐயாக்கள் வீட்டுக்குள்ளே சால்வ் பண்ணி பார்ப்போம், பொதுவாக பேசி பார்ப்போம், அது சக்ஸஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பங்காளிகள்கிட்ட வருவோம். பங்காளிகள் அதுலேயும் ஒன்றும் முடியலைன்னா நகரத்தார்கிட்ட வருவோம்.
இது ஏதாச்சும் 3 விதத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லா முடிஞ்சிடும். ஆனால் அன்றைக்கு அந்த இருந்தது, இன்றைக்கு அது அறவே கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் மகாசபை கூட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் 700 புள்ளி, 4000 புள்ளி, 3000 புள்ளி, 2000 புள்ளிலாம் இருக்காங்க. ஆனால் அதில் 20% தான் கலந்துக்கிறாங்க எல்லா கூட்டத்திலையுமே. ஏன்னா எல்லாம் அங்கங்கே வெளியூர்களுக்கு பிழைக்கிறதுக்கு வந்துட்டதுனால தான் நம்முடைய சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒற்றுமைக்கு சீர்குலைக்கு காரணமே. இது வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்றைக்கி 60 வயசு தாண்டவங்க, கடமைகளை முடித்தவங்க பிறந்த ஊருக்கு போய் அதை நினச்சி அந்த ஊரை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம எல்லோரும் அங்கேருந்து திருப்பி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுனால தான் இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கணும். தனி குடித்தனம் வந்து என்றைக்குமே ஆபத்து, கூட்டு குடித்தனம் தான் நல்லது. தனி குடித்தனம் போனால் நோயோடு தான் வாழணும். பொதுவாக கூட்டு குடித்தனம் இருந்தால் நோய் இல்லாமல் வாழலாம். ஏன்னா கூட்டு குடித்தனத்தில் அந்த எல்லோரும் சேர்ந்து வாழும்போது மகிழ்ச்சி கிடைக்கும், மன அழுத்தம் வராது, நோய் வராது, மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. தனி குடித்தனம் போனால் நம்ம பிள்ளை என்ன பண்ணிச்சோம், நம்ம பையன் இப்படி வளர்த்தோம், இப்படி செஞ்சேன், இப்படி பண்ணேன், இப்படி கஷ்டப்படுறானே, இப்படி போய் அவட்ட அடிமையாக இருக்கானே அப்படின்னு பல கவலைகளை நம்ம உண்டு பண்ணி நம்மளே நோய்களை நிறைய உருவாக்கி மருந்து மாத்திரையில் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம கூடவே கூடாது. கூட்டு குடித்தனம் வாழ்கிறதுக்கு எல்லா நகரத்தார்களும் ஒத்துழைக்கணும். முதல்ல தனி குடித்தனத்துக்கு வந்து விவாதம் பண்ணவே கூடாது தயவுசெய்து யாருமே. தனி குடித்தனம் வந்து என்றைக்குமே சத்தியமாக சொல்கிற நன்மையை கொடுக்காது. கூட்டு குடித்தனம் தான் வந்து நல்லாயிருக்கும். வெளியூர்களுக்கு போனால் கூட இங்கே வந்து கூட அதை சம்பாதிக்கலாம். இதே இது பாம்பேயில் சம்பாதிக்கிறவங்க, இதே இது நம்ம நச்சான்பட்டிலே அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே இருந்து சம்பாதிச்சு சாதனை பண்ணலாம். அன்றைக்கி அவ்வளவு டெக்னிக்கல் வளர்ந்துருக்கு, அவ்வளவு டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ சிறிதார் வேம்புன்னு அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி டவுனில் இருக்கிறத காட்டிலும் நம்ம வந்து வில்லேஜஸில் ஆரம்பிப்போம்னு சொல்லி இன்றைக்கி அந்த சோக நிறுவனத்தை வந்து ஒவ்வொரு வில்லேஜஸில் ஆரம்பிக்க நினச்சிருக்காரு. ஏன் ஆரம்பிச்சிருக்காருன்னா, அங்கேருந்து அவங்க இங்கே வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு அங்கே சொந்த வீடு இருக்குது, அங்கேயே இருந்து அங்கேயே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து அடிமை தொழிலை, அடிமை வேலையே நம்ம எல்லோரும் செலக்ட் பண்ணனால தான் இன்றைக்கி இந்த விபரீதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விவாத பேச்சுக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லாம் சொந்த தொழில் பண்ண ஆரம்பிக்கணும், சொந்த தொழிலில் வியாபாரம் பண்ணணும், அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். அதில் வந்து எப்படி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், செய்யலாம், வைக்கலாம்னு சொல்லி ஐடி ஃபீல்டை தேர்ந்தெடுக்காமல் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை வந்து தொழில் முனைவராக உள்ள படிப்புகளை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த படிப்புகளை தான் படிக்க சொல்லணும். இல்லாட்டி வந்து நீங்கள் ஐடி ஃபீல்டு வேணும், மாப்பிள்ளை 1,50,000 ரூபா சம்பளம் வாங்கணும், 2,00,000 ரூபா சம்பளம் வாங்கணும், நானும் 2,00,000 ரூபா வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா இன்றைக்கி மற்ற ஜாதிகளில் இந்த மாதிரிலாம் வாழ்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த வேலையை விட்டுட்டு, இது நீயா நானாவிலாம் வந்திருக்கு, இந்த போட்டி வந்திருக்கு. அவங்க வந்து இன்றைக்கி 1,50,000 ரூபா கணவன் மனைவி 2 பேரும் ஈட்டுறவங்க எங்களுக்கு நிம்மதியில் ஐடி ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை விட்டுட்டு விலகிட்டு வந்துட்டு இன்றைக்கி அவங்க ஒரு பால் பண்ணை வச்சு இன்றைக்கி வந்து அதே 3,00,000 ரூபா வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க சொந்த தொழில் செய்து. இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், எல்லா கலாச்சாரத்தில் ஈடுபடுறோம். நாங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது எங்களை வந்து யாரும் வந்து இது ஒரு பெரியம்மா விசேஷம் சார், நோ பர்மிஷன், மாமாவோட கல்யாணம் போக முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த கலாச்சாரத்தில் நம்ம எதுக்கு பிறந்தோம்? உறவுகளோட ஒன்றி வாழ்கிறதுக்கு தானே நம்ம இதெல்லாம் பிறந்த வச்சோம். அப்போ நம்ம கலாச்சாரத்தை வந்து சீர்குலைக்கிறதுக்கு உள்ள இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நமக்கு தேவையா? அதையும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். பணம் ஒன்றும் முக்கியமே கிடையாது. பணம் வந்து நம்மளுக்கு வந்து பேராசையத்தான் உண்டு பண்ணுவேன். அந்த ஆட்சி சொன்ன மாதிரி பேராசை, ஆணவம், கோபம், இந்த மும்மலமும் வந்து நம்ம என்னைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்னைக்கு தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். என்னதான் நம்ம எத்தனை சங்கங்கள் வச்சு விவாத பொருள்களை பேசினாலும் இதற்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி நம்ம வந்து பையங்களுடைய வயசு கூடிக்கிட்டே போயிருக்கு. எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? இன்னமும் நடக்கவே இல்லை. காரணம் நம்ம வந்து யாரும் வந்து அதுக்கு வந்து ஒற்றுமையாக செயல்படலை. பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான், ஆனால் கிடையாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி 100 பையங்களுக்கு
70 பெண்கள் தான் இருக்கிறாங்க. நான் சத்தியமுனி சொல்கிறேன், ஊராக போய் சர்வே எடுத்தால் இது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த 30 பையன்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மாற்று வழியை இன்னும் நகர்த்தார்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு கோவிலூரில் நாச்சியப்பன் ஞான தேசிய சுவாமிகள் என்ன சொன்னார்? நீங்கள் பொம்பளை பிள்ளைகள் வேறு ஜாதியில் பண்ணுறதை ஏற்றுக்காதீங்க. நம்ம பையங்க இந்து மதத்தில் பண்ணுற பிள்ளைகளை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி செஞ்சு புள்ளியாக ஏற்றுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் அவர் சொன்னார். ஆனால் எல்லோரும் மாநாடு போட்டு பேசுனாங்க. பேசி என்ன பண்ணாங்க? சரி பேசி முடிவு பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. அது காத்தோடு போச்சு. அது அவ்வளோதான். அதனால இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இன்னும் அவங்களுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? 40, 50, 50 அப்புறம் என்ன? அந்த பாவத்தை நம்ம தான் ஏற்றுக்கணும். இந்த பாவம் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? 7 தலைமுறை நம்மளை பாதிக்க வைக்கும். நம்ம யார் தீங்கு செய்கிறோமோ, யார் இடையூறு செய்கிறோமோ, கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறோமோ, அதெல்லாம் அது பாவமாக மாறி அது நம்மளுக்கு 7 தலைமுறைகளை நம்மளுக்கு பாதிக்க வைக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் நான் ஒரு ஆன்மீக ரீதியில் இந்த கருத்துக்களை பேசுகிறேன். ஏன்னா என் குருநாதர் சொல்லியிருக்காரு, ஏன்னா நம்ம அசுத்த ரத்தத்தில் உருவான பிண்டம். இந்த அசுத்த ரத்தத்தில் உருவான இந்த உடம்பை நம்ம சுத்திகரித்து நல்ல உடம்பாக்கி திருப்பி எனக்கிட்டே நீ இறைவனிட சேரணும், நான் உன்னை படைக்கிறேன், நீ சுத்த ரத்தமாக்கி என்னோட சேரு அப்படின்னா இறைவனுக்கு சொல்கிறார். ஆனால் நம்ம இன்னும் அந்த அழுக்கிலே தான் சுற்றிக்கிட்டே இருக்கோம். சுத்த ரத்தமாக நம்ம இன்னும் மாறவே இல்லை. அதனால் இதுக்கு ஒரு முடிவான சீர்வானது. இங்கே திருவொற்றியில் இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட இங்கே ஒரு 400 புள்ளி இருக்குது. இங்கே 400 புள்ளியில் எப்படியும் 200 பையங்க இருப்பாங்க, ஒரு 150 பெண்கள் இருக்கும். இந்த ஊரில் ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் வெளியில் போய் தேடணும் பெண்களை? திருவொற்றியூரில் உள்ள ஆண்கள் திருவொற்றியூரில் உள்ள பெண்களை பண்ணிக்கிட்டால் எவ்வளோ செலவு நடைகள் நம்மளுக்கு மிச்சம்? தனி கொடுத்தனம் போக வேண்டியது இல்லையே, கூட்டு கொடுத்தனம் நடத்தலாமே, இந்த சங்கத்தில் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாமே, அப்போ எல்லா கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்கலாமே, அவங்களுக்கு அந்த பண்பெல்லாம் வளரும்ல. அதை நம்ம செய்ய மாட்டோங்கிறோம். இப்போ குரம்பேட்டை நகர்த்தார் அவங்களுக்குள்ளே அங்கே பண்ணிக்கினா சரி, அதே மாதிரி தாம்பரம் நகர்த்தார் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கினா சரி. இப்படிலாம் பண்ணால் தான் நம்ம இது பண்ண முடியும். இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம செங்கல்பட்டில் போய் பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாரின் மாப்பிள்ளை தேரோம். ஃபாரின் எதுக்கு? வெளிநாட்டு கலாச்சாரத்தில் உள்ளவங்க இன்றைக்கி அவங்க வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவங்க பூரா இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தை விரும்புகிறாங்க. நம்ம அவங்க கலாச்சாரத்தை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம நோயை உண்டாக்கிக்கிட்டு நோய்க்குன்னே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நோய்க்கு நம்ம சம்பாதிக்கவே கூடாது. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம வழிகளை கண்டுபிடிக்கணுமே ஒழிஞ்சு அதுக்கு தான் எல்லா சங்கங்களும் ஒற்றுமையாக வர முடியும். அப்போ தான் இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். சீக்கிரம் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணமும் ஆகும். இல்லாட்டி இது பேசிக்கிட்டே போக வேண்டியதான். இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. நம்ம எல்லாரும் தைரியமாக செயல்பட்டால் தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சங்கங்களும் இதை கலந்து பேசி சீக்கிரம் இந்த பையங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் பைகளை முடிக்கணும்னு எல்லா நகரத்தார்களும் ஒரு வெறி வச்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் அவங்களுக்கு பண்ண முடியும். இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் வருது, எல்லாத்துலேயும் வருது, ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கும் நம்ம முடிஞ்ச வரல. அவங்களும் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி கல்யாணம் ஆகாத பையங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. கடைசியில் அதுவும் ஒற்றுமை இல்லாமல் போச்சு அப்படியே. அதனால் இதுக்கெல்லாம் தீர்வு 2 மனைவீட்டார் பையனுடைய வீட்டார்ட்டையும் தப்பு இருக்குது, பெண் வீட்டார்ட்டையும் தப்பு இருக்குது. 2 பேரும் அனுசரித்து போகணும். அனுசரித்து போகணும்னா அவங்களுக்குள்ள உள்ள குணநலக்கேடுகள் இருக்குது. அந்த குணநலக்கேடுகளை நம்ம நீக்கணும்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து குரு வழிபாடை பின்பற்றணும். நம்ம யாரும் குருகுல கல்வி கற்றுக்கலை, குரு வழிபாடு பின்பற்றலை. நம்ம வாட்டி சிவபெருமானை கும்பிட்றோம், முருகனை பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் அப்படியெல்லாம் செஞ்சு ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு இவ்வளோ முருகனை கும்பிட்றான், இவ்வளோ சிவனை கும்பிட்றான், இவ்வளோ எல்லாமே படிக்கிறான், ஏன் இந்த பையங்களுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? நம்ம குணநலக்கேடையில் நம்ம மாற்றாத போது அந்த இறைவன் நம்மளுக்கு என்ன செய்வார்? விதியை மதியால் வெல்லலாம். மதிங்கிறது நுட்பம், அறிவு. அந்த மெய்யமாச்சு சொன்ன மாதிரி அந்த அறிவை வச்சு பயன்படுத்தினா கண்டிப்பாக மாமனாரையும் வச்சுக்கலாம், மாமியாரையும் வச்சுக்கலாம், பாட்டியும் வச்சுக்கலாம், பாட்டனாரையும் வச்சு கூட்டு குடும்பம் பெரிய பெரிய சாதனைகளும் பண்ணலாம். அந்த அறிவு தான் மெயினானது. அந்த மதியை விதியால் வெல்லலாம். அது அந்த ஆட்சி சொன்னது கரெக்டு, மெய்யம் ஆட்சி சொன்னது கரெக்டு. அதனால் ஜாதகம் சிங்காரண்ணன் சொன்ன மாதிரி ஜாதகங்கிறது பொய் தான்.
அது வந்து உண்மையே கிடையாது. அது விடையெல்லாம் நடக்காது. மற்ற ஜாதிக்காரங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது. முஸ்லீம்கள் பார்க்குறது கிடையாது, கிறிஸ்துவன்லாம் பார்க்குறது கிடையாது. இன்றைக்கி அவங்க தான் கோடீஸ்வரன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் வியாபாரத்தில் கொடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்லா கொடிகட்டி பறந்த வியாபாரத்தில் நம்ம இன்னைக்கு கீழே போய்கிட்டே இருக்கோம். எல்லா அடிமை வேலைக்கு போய் என்ன பண்ணுறோம், நம்ம வியாபாரத்தை பூரா மாற்றிட்டோம் கம்ப்ளீட்டாக. இன்னமும் நம்ம வியாபாரத்தை கொடி கட்டி பறக்கிறதுக்கு எல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு ஒரு 5 வட்டி கடைக்காச்சும் புது கணக்கு போடுவாங்க. அப்படி இருந்துச்சு. வாயா நீ ஒரு பங்கு சேரு, நீ ஒரு பங்கு சேரு, நீ பங்கு. அது ஏன் இன்னைக்கு காணாமல் போச்சு? காரணம் என்ன? எல்லாம் மேல்நாட்டு கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிச்சதுனால. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம். அவங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, மேல்நாட்டு கலாச்சாரத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆக மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. அதனால் எல்லோரும் இதற்கு பேசிக்கிட்டே போகக்கூடாது. இதுக்கு தீர்வுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சீக்கிரம் நடத்தும். இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஆண்டு விழாக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பேருக்கு முடிஞ்சிருக்கு நம்ம சுயவரத்தில்? கிடையாது. 40 வருஷத்தில் உள்ள பையங்களுக்கு எத்தனை பேருக்கு முடிஞ்சிருக்கு? மேடையில் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. காரணம் என்ன? யாரும் நம்ம பேசவும் மாட்டேங்கிறான், நம்ம சம்மந்தம் பேச மாட்டேங்கிறான். எல்லாமே சுயவரத்திலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுயவரத்தில் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே பிடிவாதத்தை தளர்த்திக்கங்க, ஆணவத்தை குறைச்சிக்கங்க, கோபத்தை தூக்கி போடுங்க. அதே மாதிரி பெண்ணை பெற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம 2 பெண்ணை பெற்றோம், நம்ம படிக்க வச்சோம், சம்பளம் வாங்கிச்சு, இதை 2ஐயும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம வருமானத்துக்கு என்ன பண்ணுறோன்னா அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கும் வழிவகைகளை அந்த மாப்பிள்ளை வீட்டார் சொல்லி கொடுக்கணும். நாங்கள் அதுக்கும் சம்மதிக்கிறோம், உங்களுக்கு தரதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தா இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். அவ்வளோதான். இதான் என்னுடைய கருத்து. முத்துராமன் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல 2 வீட்டாரும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணுன்னா நம்ம கடவுள் நம்மளை ஒரு அழுக்கான இரத்தத்தாலான பிம்பமாக படைச்சிருக்காரு. நம்ம ரத்தத்தை சுத்தமாக்கணும்னா நம்ம அதற்கேற்ற புனித செயல்களை செய்யணும். 70% பொதுநலம் தன்னலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுநலம்னா என்ன? நம்ம பெரிய பணம் கொடுத்து நிறைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும். இப்போ சத்திரத்துக்குள்ளே வரோம், இந்த ஐயாலாம் உட்காந்துருக்காங்க, அவங்களால எந்திரிச்சு போய் சாப்பாடு வாங்க முடியலன்னா இந்த பிள்ளைங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சுன்னா அது ஒரு பொதுநலம். அவங்கள கூட்டிகிட்டு போச்சுங்கன்னா அது ஒரு இந்த மாதிரி நம்ம சத்திரத்துக்கு வந்தால் பொதுநலம் தன்னால் பிள்ளைகளுக்கு வரும். பொதுநலம்ங்கிறது நம்ம பணத்தை கொடுத்து ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறோம், கல்யாணம் பண்ண கொடுக்கோம், படிக்க கொடுக்குறதில்ல. நம்மளால் முடிந்த செயல்களை செய்து நாம் பொதுநலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும்னு அண்ணன் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அருமை அண்ணன். என் பொண்ணு உமானு பேர். கல்யாணம் பேசணும் எல்லாம் முடிஞ்சு HCLல வேலை பார்த்தது. அமெரிக்காவில் மாப்பிள்ளை இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் ஓகே, இன்டர்நெட்லேயே பார்த்து முடிச்சுக்குவோம். அப்போது என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாப்புல, இல்லை இன்டர்நெட்லாம் எல்லாம் நேராக பார்த்தாடான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கல்யாணத்தில் இந்த இன்டர்நெட்டில் பார்க்குறதெல்லாம் ஒத்து வராது. இப்போ நேராக பார்க்கும்போதே 1008 பிரச்சனை. இன்டர்நெட்டில் பார்த்தா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் அந்த பையன் அமெரிக்காவிலேருந்து பார்த்தான், கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. இன்னொன்று, நம்ம அந்த வாட்சு அப்பா வாங்கி கொடுத்த வாட்சை மாமியார் வீட்டில் போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மாமனார் வாங்கி கொடுத்த வாட்சை அவங்கள ரிப்பேர் பண்ண சொல்லு. இது ரொம்ப தப்புங்க. நான் சொல்கிறேன், நம்ம வாட்சு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துட்டோம், அந்த வாட்ச் ரிப்பேர் ஆனால் அவங்க அப்பாட்ட சொல்லி இப்போ ரிப்பேர் பண்ணி வாங்கிடுவான்னு சொன்னால் என்ன? இது மாதிரி நம்ம செட்டி வீட்டில் ரொம்ப நம்ம பர்மாவில் வியாபாரம் செஞ்சோம். அங்கே ஒரு தகராறு நடக்குது. ஒருத்தன் என்ன கேட்குறான், செட்டியார்ட்ட என்னப்பா அது நியாயமா? செட்டியார் சொல்கிறாரு நியாயம் இல்லை. இன்னொருத்தன் எதிர்பார்ட்டி கேட்குறான் நியாயம் இல்லை. பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே கேட்குறா, ஏயா அவனுக்கும் நியாயம் இல்லைங்கிற, இவனுக்கும் நியாயம் இல்லைங்கிறா, நீ என்னையா நியாயம் பேசுகிற? பொண்டாட்டிக்காரி கேட்குறா. உடனே செட்டியார் சொல்கிறாரு, ஏய் நம்ம பாய்மர கப்பலில் காற்று போகிற திசையில் இங்கே வியாபாரம் பண்ணுறோம், நமக்கு இவனும் வேணும் அவனும் வேணும், அதனால் நம்ம நியாயம் பேசக்கூடாதுன்னு பொண்டாட்டிகிட்ட சொல்கிறார். நீ சொல்கிறது நியாயம்தான். பொண்டாட்டி தானே சொல்கிறாரு, நீ சொல்கிறது நியாயம்தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், விட்டு கொடுத்து நம்ம ரொம்ப இந்த கல்யாணத்தில் இது பண்ணாமல் எல்லாம் பண்ணாதான் கல்யாணம் முடியும். நம்ம எல்லாம் விட்டு கொடுத்து போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க, நல்லா பேசினாங்க. வாட்சி சரியில்லைன்னு சொல்கிறது இந்த காலத்தில் என்ன, அந்த காலத்திலே இருக்குது.
எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆயா வந்து சைக்கிள் கொடுத்தாங்களாம், எங்கள் சித்தப்பாவுக்கு கொடுக்கலையாம். அவங்க சாகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, உங்கள் ஐத்தானுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, உங்கள் ஆத்தா எனக்கு கொடுக்கலையா. அது வந்து விளையாட்டாக சொல்கிறதும் உண்டு, வேடிக்கையாக சொல்கிறதும் உண்டு, உண்மையாக கேட்குறதும் உண்டு. அருமையாக சொன்னாங்க. நான் அதை தான் முத்தண்ணங்கிட்ட சொன்னேன், எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுனால தான் நம்ம நகரத்தாரோட இது போயிட்டுருக்கு. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை என்பது ஒரு நான்மறை வாக்கு. அதனால் அண்ணன் சோமசுந்தரன் அருமையாக பேசினாங்க. சுந்தரண்ணே நமது பழைய தலைவர், மூத்த குடிமகன் நமது திருவொற்றியூரில் சுந்தரண்ணன் பேசுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிறேன். நகரத்தார் அத்தனை பேருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கல்யாணம் வந்து நடக்காத காரணமே அப்பாவும் அம்மாவும் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. பிள்ளைய தப்பு இல்லை, அந்த பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப தப்பு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறிய வயதிலே வளர்க்கும்போது பாசத்தோடனும் வளர்க்கணும், கண்டிப்போடனும் இருக்கணும். இது நம்ம வீட்டில் இல்லை. நம்ம செல்லம் கொடுத்து, அவர் சொன்ன மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்துறதுனால சில குறைபாடுகள் இருக்குது. இதனால் சில வெளியே பிள்ளைய மாறி போகிறது உண்டு. அதனால் வரக்கூடாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர் பிறந்தோம், ஜாதகம் யாருக்கும் பார்க்கல. யாருமே இதை சொல்கிறதுக்கு நான் குறிப்பிடுறேன். 10 பேருக்கு ஜாதகம் பார்க்கலன்னா காரணம் நாங்கள் 10 பேர் நல்லா தான் இருக்கோம். இப்போ ஒரு சில வேலை தேவை. ஆனால் ஏன் தாரணமா இந்த ஜாதகம்னு சொல்லி ரொம்ப பேர் இது பண்ணுறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பேசி விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வீட்டுக்கு வந்தேங்க பாம்பு குறுக்க போச்சு, அதனால நின்று போச்சும்பா. இது அந்த காலத்துக்காக. இந்த காலத்தில் ரொம்ப ஈஸி. ஜாதகம் நல்லா துணிஞ்சு சொல்கிறா. அந்த காலத்தில் துணிஞ்சு சொல்ல மாட்டா, ஏன்னா பாம்பு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ துணிஞ்சு ஜாதகம் சரியில்லைங்கப்பா. இது நிறைய நடக்குது. காரணம் இதனால் நேரத்தார்கள் பிள்ளைய நல்லா படிக்குதுங்க, அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்குதுங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை தாய் தப்பன் காலகாலத்தில் நல்ல இடத்துல கூடிய கல்யாணத்தை பண்ணுறது நல்லது. அதை வந்து ரொம்ப சுணங்கி வைக்கக்கூடாது. ரொம்ப ஒரு சில பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு சில பேர் பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கேட்கக்கூடாது. இந்த பையன் எப்படின்னு அந்த பொண்ணை கேட்டால் அது பிடிக்காதுன்னு சொல்லுவோம். காரணம் ரொம்ப வீட்டில் நடக்குது. அது மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டால், கொஞ்சம் வழுக்கையாக இருக்குமா, எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லுதுங்க இந்த பிள்ளைய. காரணம் அந்த கல்யாணம் நின்று போகுது. இந்த மாதிரிலாம் இதை தாய் தப்பன் வந்து பொண்ணுகளை அந்த காலத்தில் கேட்குறது இல்லை. நமக்கு பொண்ணு எப்படின்னு பார்க்கறதில்ல. அது மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வளர்க்கிறதுனால என்னுடைய பையன்லாம் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நாங்கள் ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். காரணம் என்ன, நாங்கள் என் பையன் அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் வளர்த்ததுனால அந்த மாதிரி இருக்கேன். ஆனால் என்னை பார்க்கும்போது என்னப்பான்னு கேட்பேன். அந்த மரியாதை எப்போது இருக்கணும். அந்த மரியாதை இருந்தால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்கள் மருமக வந்திருக்கா, எங்கள் மக மாறிங்க. நான் இது பெருமைக்கு சொல்லலை, உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷம் ஒரு குடும்பம் நடத்தணும்னு சொன்னால் பெரிய கஷ்டம். இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம்னு சொன்னால் அது ஒற்றுமை. காரணம் அந்த மருமகளும் என் மாமியால் இருக்கிறனால தான். பல பேரில் இந்த மாதிரி இருக்கக்கூடாங்கிறது தான் விளக்கமாக சொன்னான். எங்கள் வீட்டில் இருக்கிறத நம்ம உயர்வை சொல்லக்கூடாங்கிறது விளக்கமாக சொன்னது. காரணம் எல்லோரும் இதே மாதிரி இருந்தால் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். அண்ணன் வந்து பிள்ளைகளே காரணம் இல்லை, பெற்றவங்க தான் காரணம்னு சொல்கிறாங்க. பெற்றவங்க வளர்க்குறதுல தான் இருக்குது. அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெற்றவங்க தான் காரணம். அடுத்து ஜாதகம் பார்க்காம தான் அவங்க 10 பேருக்கு கல்யாணம் பண்ணாங்களாம். இன்றைய தலைவரும் முன்னாள் தலைவரும் வலியுறுத்தி கூறுவது, ஜாதகத்தை ஒரு காரணமாக வைத்து கல்யாணத்தை தடை செய்யாது, கல்யாணத்தை நிறுத்தாதீர்கள் அப்படின்னு. அதனால் ஜாதகத்தை காரணமாக வைக்காதீங்க. பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து வளர்த்து, பிள்ளைங்க விட்டு கொடுத்து போய், என் மருமகள் விட்டு கொடுத்து போவதனால் 12 வருடங்களாக நாங்கள் கூட்டு குடித்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ணன். அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் விட்டு கொடுத்து போகணும். அடுத்து முத்தண்ணன் பேசுகிறாங்க, மணலி முத்தண்ணன். எல்லாருக்கும் வணக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள். தையலை ஆச்சு சூப்பராக பேசினாங்க. அடுத்தது முத்தனை நல்லா சொன்னாங்க. முத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி மாதிரி பக்கமாக சொல்லிவிட்டு கடைசியாக சுருக்கமான வேடு தான் அது. பெற்றவங்க சரியாக வளர்க்கலைங்கிற சொல்லிவிட்டாங்க. அதை பொண்ணை பெற்றவங்க அடி மேல் அடி வச்சா அம்மியும் நகரும். அது எல்லாருக்குமே தெரியும். வரும் சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கோம். அது எந்த மாப்பிள்ளையும் எந்த பையனோ கட்டின பொண்டாட்டி கஞ்சி ஊற்ற மாட்டாங்கிறது கிடையாது. பெத்த ஆத்தா பச்சு கொடுக்குறானோ இல்லையோ, தனக்கு இருக்கோ இல்லையோ, பொண்டாட்டி நல்லா தான் வச்சுக்கிறான். அந்த காலத்தில் 4 முளை வேட்டி கட்டினா போதும், மாப்பிள்ளை கிடச்சா போதும் அப்படின்னு கட்டினாங்க.
இன்றைக்கி எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பத்தலை, எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க, எல்லாம் சொன்ன மாதிரியே ஆத்தாப்பச்சி விட்டு தனியாக வந்துடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கார் வண்டி வேணும். மூணாவது சனி ஞாயிறு அடுப்பை துவைக்கூடாது, வீட்டில் வெளியே போகணும், ட்ராமா சினிமாவுக்கு போகணும். அது மாதிரி அது செய்ய வேண்டியதான். இப்படி போச்சுன்னா நாளைக்கு தன்னோட கர்ச்சிப்பு கீழே விழுந்தா கூட குமிஞ்சு எடுக்க முடியாது அவளால். அடுத்தவளை கொடுத்து எடுக்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஆயிரும். வேலையே செய்ய தெரியாது. தயவு செஞ்சு எல்லாருமே பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி கண்டிப்பாக நம்ம நகர்த்தார் சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு பிள்ளையுமே நகர்த்தார் சமூகத்தை பெருக்க முடியாமல் இருக்காங்கன்னா பெரிய பாவம் பண்ணவங்கலாம். இந்த சமூகத்தில் வளர்ந்துட்டு இந்த சமூகத்திலேருந்து பிள்ளையை பெற்று கொடுக்க முடியாமல், இதில் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் வெளி சமூகத்துக்கு போகிறாங்கன்னா அதோட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து நகர்த்தார் சமூகம் வளரும், அப்புறம் எங்கேருந்து புள்ளி பெருகும்? அது கிடையாது. உணர்ந்து பார்க்கணும். யாருமே பெற்றவங்க தான் சொல்லி சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் இருக்கணும், நம்ம சமூக கட்டுக்குள்ளே இருக்கணும், நம்ம வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு. ஏன்னா தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், ஒழிய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே பொண்ணை பெற்றவெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தான் நம்ம சமூக கட்டுப்பட குடும்பம், இப்படி தான் இருக்கணும், இதான் கல்யாணம்னு சொல்லணும் தயவு செஞ்சு. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து தையல் நாகி பேசுனதையும் முத்தண்ணன் பேசுனதையும் வச்சே பேசினாங்க. விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு மாப்பிள்ளையும் அண்ணன் சொல்கிற மாதிரி கஞ்சி ஊற்ற முடியாமல் இல்லை. அவங்களோட ஆடம்பர செலவுகளை கூட ஏற்றுக்கிறாங்க. அதுக்கும் மீறின ஆடம்பரத்தை தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கல்யாணம் பண்ணோன்னு எங்கே ஹனிமூன் போகணுமோ கூட்டி போகிறாங்க, என்னென்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுக்குறாங்க. அதையும் மீறிய ஒரு நிலை வரும்பொழுது தான் ஆண் மக்களால் அதை முடியவில்லை. அதனால் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் கட்டாயம் நமது சமூகம் வளரும். கண்டிப்பாக வெளி கல்யாணத்தை அனுமதிக்காதீர்கள். பாடுவார் முத்தப்ப செட்டியார் ஒருத்தர் தானே எழுதினார் பிற கலப்பினமாகும்னு. அவர் ஒருத்தர் எழுதுனதை வச்சுக்கிட்டே நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் எழுதிட்டார் எப்படியும் ஆயிடும்னு. ஏன் நம்மெல்லாம் சேர்ந்து பாடுவோமே, திரும்பவும் நம்மினம் நகர்த்தார் குணமாகவே இருக்கும், நகரத்தார் குணம் பிற கலப்பினமாகாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து அதற்காக பாடுபட்டால் கண்டிப்பாக திரும்பவும் நகரத்தார் இனமாகவே இருக்கும். அடுத்ததாக ராமசாமி அண்ணன் பேசுகிறாங்களாம். நேமத்தாம்பட்டி நாராயணனோட அப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருமணம் தாமதத்திற்கும் தடைக்கும் காரணம் பெண் வீட்டாரா மாப்பிள்ளை வீட்டாரா என்பது பொருள். முழுக்க இது பெண் வீட்டாரும் இல்லை மாப்பிள்ளை வீட்டாரும் இல்லை, பெண்கள் தான் காரணம், மணப்பெண்கள் காரணம். 16 நிறையாத பருவமங்கை திருமணமாக வேண்டிய வயது. ஆனால் இன்றைய மணப்பெண்கள்லாம் முதுபெரும் பெண்டிரார்கள். முதுபெரும் பெண்டிர் என்றால் 30 வயதை நெருங்கியவர்கள் தான் முதுபெரும் பெண்டிர். முதியவர்கள் கிட்டத்தட்ட அரைக்கிழவி ஸ்டேஜுக்கு வர்றப்போ தான் பெண்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த 16 பருவமங்கைங்கிற பீரியடை விடுறாங்க. அவங்க திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் படிச்சிருக்காங்க. இன்னொரு 3வது பால் ஒன்று இருக்குது, அதை படிக்கலாம். அகநானூரை படிக்கலாம். இதெல்லாம் படித்தா தான் இல்வாழ்க்கை திருமணம் இதை பற்றியெல்லாம் இதனுடைய முழு விவரங்களும் தெரிய வரும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்று கார் வைத்திருப்பதோ பங்களா வைத்திருப்பதோ பணம் இருப்பதோ, பணக்காரர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கார்கள் என்று சொல்ல முடியாது, ஏழைகள் எல்லாருமே கஷ்டப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது இன்பத்திற்கு காரணம் விட்டு கொடுத்தல், வாழ்வது எப்படி என்பது தான் முக்கியமொழிய. இதுதான் தேவை என்றில்லை, தேவையை வைத்து கொண்டு தான் வாழ வேண்டுமொழிய. நம்ம வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும். ஆக பெண் வீட்டார்கள் பெண்ணுடைய அப்பா அம்மா வந்து அந்த பெண் எப்போ பிறந்தோ அந்த பெண்ணை வந்து அதிதி என்று சொல்வார்கள். அதிதி என்றால் விருந்தினர். இப்பொழுது விருந்தினர் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் 1 வருஷம் இருப்பாங்க, 1 வாரம் இருப்பாங்க, 1 மாதம் இருப்பாங்க. இந்த அதிதி இந்த பெண் குழந்தை வந்து 18 வருஷம் நம்ம வச்சுக்கணும். 18 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். விருந்து பீரியடு முடிந்தது. அதற்கும் அந்த பெண்ணுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற நிலையிலேயே அப்பா அம்மா இருக்க வேண்டும். அடுத்து பெண்ணினுடைய சம்பளத்தை எதிர்பார்ப்பது என்று பெரிய பாவமான செயல் என்று கருத வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பெண்ணின் வருமானத்தை வைத்துத்தான் வாழ வேண்டும் என்றால் அது வாழ்க்கையே அல்ல. பெண் இன்னொருத்தருக்குரியவள், அவள் கணவனுக்கு உரியவள். பெண்களும் தன் தாய் தந்தையரை ஒரு ஸ்டேஜோடு தான் நடத்தி கொள்ள வேண்டிய, அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்குள் நுழைவிடக்கூடாது. இப்படியே இது மட்டுமல்லாமல் கண்டிஷன்ஸ். இப்போ கூட நகரத்தார் சங்கம், அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்தில் நம்ம ஊர் பெண்ணு தான் பேசினது. அந்த வரம்பு மீறி பேசிவிட்டது. அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எலிசபெத் மகாராணி தன்னுடைய பணிகள்லாம் முடிந்து இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது படுக்கை அறை மூடி இருக்கிறது.
இதை இவர் கதவை தட்டுகிற போது உள்ளே இருந்து குரல் கேட்டது யார் என்று. அதற்கு பதில் கூறுகிறது, நான் கியூன் எலிசபெத் தட்டுகிறேன் என்றால் கதவு திறக்கப்படவில்லை. மறுபடியும் தட்டுகிறாள், திறக்கப்படவில்லை. யார் என்று கேட்பதற்கு கியூன் எலிசபெத் என்றால் அப்போதும் கதவு திறக்கப்படவில்லை. முடிவில் ஐ ஆம் யுவர் ஒய்ஃப் அப்படி என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் கதவு திறக்கப்படுகிறது. அந்த மனநிலை பெண்களுக்கு வர வேண்டும். அந்த மனநிலை வரும்போது பெண்ணுடைய தாய் தகப்பனார் வளர்க்க வேண்டும். பெண்ணுடைய வருமானத்தை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம நிபந்தனைகளை இல்லாமல் இருந்தால் திருமணங்கள் எளிமை விரைவாக முடிந்துவிடும். திருமணத்தை முற்றிலும் தாமதத்திற்கு காரணம் பெண்ணின் தாய் தந்தை தான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் 30 வயசு வரைக்கும் இருக்கும் பெண்களை முதிர் கன்னிகள்ன்றாங்க. பாதி வயசு அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. 18 என்பது பெண்களுக்கான திருமண காலம். அன்று இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கே 20, 21 வயசு ஆகிடுது. சரி 22 வயசு ஆகிடுது. ஒரு 23, 24 வயதில் கல்யாணம் பண்ணி தான் அந்த பெண்களுக்குள்ள இளமையும் அழகும் அனைத்து குணங்களும் அந்த பெண்களிடம் இருக்கும். இல்லை ஓவர் மெச்சூர் ஆகிடுறாங்க. 30 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க ஓவர் மெச்சூர் ஆகிடுறதுனால அவங்களால கணவனுடைய கண்டிஷன்ஸையோ இல்லை மாமியார் மாமனோடதோ ஏற்றுக்க முடியல. ஏன்னா நானும் மெச்சூர் ஆகிட்டேன், நானும் வேலை பார்க்குறேன், நானும் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறேன். அதனால் அந்த சரியான வயதில் பெண் பிறக்கும் பொழுதே நாம் அவரை விருந்தாளியாக நினைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. 18 வருடங்கள் நம் வீட்டில் தங்கியிருக்கும் விருந்தாளி, அவள் நமக்கு உரியவள் அல்ல, அடுத்த வீட்டை சேர்ந்தவள் என்ற நினைப்புடன் நாம் வளர்த்தால் கண்டிப்பாக அந்த பெண் அந்த வீட்டில் போய் அருமையாக வாழ்வாள் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி அண்ணன், மிகவும் அருமை. மெய்யம்மையாச்சி பேசுகிறாங்க. தயவுசெய்து நான் உட்காந்துக்குனே சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நான் 2ஆம் தடவை பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். இப்போ நம்ம உட்காந்துருக்க எல்லாரும் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் உட்காந்துருக்கோம். எந்த சின்ன பிள்ளையாவது வந்திருக்கா? ஆம்பளை பிள்ளை, கல்யாணம் பண்ணுற பிள்ளை, கல்யாணம் பண்ணுற பொண்ணு, அவங்க எல்லோரும் இன்றைக்கி லீவை என்ஜாய் பண்ணுவா. வந்திருக்கிறதெல்லாம் இந்த குட்டி குட்டி பிள்ளைய பரிசு வாங்குறதுக்காக ஓடியாந்துருக்குதுங்க. மேடையில் ஏறணும், பாடணும், பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம பெரியவங்க எல்லோரும் ரசிக்கணும்னு வந்திருக்கோம். நம்ம இந்த விவாத மேடை பேசுகிறோமே, இதை கேட்க எந்த பிள்ளைகளும் கிடையாது. ஆனால் நம்ம கேட்டவங்க நம்ம போய் நம்ம பேரம்பேத்திகளுக்கு சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லலாம், அடுத்த வீடுகளுக்கு சொல்லலாம். எல்லாரும் இங்கே கேட்டதை மேடையில் பேசணும். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேச்சு, கீழே இறங்கி வந்து விட்டால் சொன்னதெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். மேடையில் ஏறி சொல்கிறதோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் செயல்பாட்டில் காட்டணும். அடுத்தபடி ஐத்தவிடோட பேசிக்கிட்டு இருக்கையில் கல்யாணம் பேசுகிற போது சொல்லணும், அவளுக்கு போட்டுக்க தங்க காப்பு இருக்காது, ஆனால் அவள் மகனுக்கு 10 லட்சம் 3 நகை கேட்பா. அது நியாயம் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அடுத்த வீட்டு பிள்ளை ஐத்த வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஆத்தா இப்படி நீ கேட்கக்கூடாதுமா, நல்லா வர்றதை முடிச்சுக்க, இந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு யோசனை வாசனை சொல்லணும். நம்ம இருக்கவங்க பூரா வயசானவங்க, நமக்கு தெரிஞ்ச அறிவுரையை பக்கத்து வீடு கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கள். கேட்காதது அது என்ன சொன்னாலும் கேட்காது, மண்டையில் ஏறாதவங்களுக்கு சொல்ல வேணாம். கேட்குறவங்களுக்கு சொல்லி நம்ம சமூகம் திருந்தணும்னா நம்ம ஒருத்தரும் ஸ்டெப் எடுக்கணும். அந்த மாதிரி எடுங்க. ஏன்னா இங்கே சின்ன பிள்ளை யாருமே இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறத கேட்குறதுக்கு இல்லை. அதனால் இந்த குட்டி பிள்ளையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்குங்க. இந்த தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பேசுகிறாங்க, மேடை போட்டு பேசுகிறாங்களே நகரத்தார் குலம்னு. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அனுபவப்பட்டிருக்கோம். எங்கள் காலத்தில் முதிர்கன்னிகளாக இருந்தாங்க. இப்போ முதிர்காளைகள் நிலைமை மாறணும், நகரத்தார் குலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி அருமையாக சொன்னாங்க. மேடை பேச்சு மேடையோடு போச்சுன்னு போயிடக்கூடாது. முத்துராமண்ணனும் அதை தான் சொன்னாங்க. நெச்சான்பட்டி முத்துராமண்ணன் சொன்னாங்க. நமக்குள்ளே ஒரு உதாரணம், நமது அலங்காரம் பண்ணுற பழனி அண்ணன், பழனி செவ்வூர் நாகப்பண்ணனின் மகன். நாங்களும் எத்தனையோ முயற்சிகள் செய்கிறோம் அந்த பையனுக்கு கல்யாணம் முடியணும்னு. அருமையான பையன், மிகவும் அருமையான பையன். அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, செவ்வூர் நாகப்பண்ணனின் பையன். அவனுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லை. நாம் இதை பேச்சோடு நிறுத்தி விடாமல் இதை ஒரு செயல்பாட்டிற்கு கொண்டு வர நகரத்தார் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ இருக்கும் சங்கமும் இனி 3 மாதங்களில் வரப்போகிற அடுத்த சங்கமும் சரி, இந்த பிள்ளைகளுடைய ஜாதகத்தை நாம் சேகரித்து நாங்கள் செஞ்சோம், 10 வருஷமாக செஞ்சோம். ஆனால் எங்ககிட்ட 400 பையன் ஜாதகம் இருந்துச்சு, 5 பொண்ணு ஜாதகம் இருந்துச்சு. வர்றவங்க எல்லாம் பொண்ணு ஜாதகம் இருக்கான்னு கேட்டு வராங்க. எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போச்சு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு நாங்களும் 2 மணிக்கு வீட்டில் யார் வந்திருந்தாலும் அவசரமாக சமைச்சு சாப்பிட்டீங்க 5 மணி வரைக்கும் இருந்து வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் ஏமாற்றி பொண்ணு ஜாதகம் இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை வாங்கி வச்சு அதை ஃபைலாக வச்சு 10 வருஷம் நடத்திட்டு நாங்கள் அதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்ப ஒரு முயற்சி பண்ணலாம். இதை வருஷம் இந்த விவாத மேடையை பேசிட்டு நம்ம இப்படியே விட்டுடாமல், நம்ம ஊரிலேயே ஒரு அருமையான பையன் இருக்கிறான், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகிறான். அவனுடைய குணத்திற்கு நான் கேரண்டி.
என் மகனின் தோழன், அவனுடைய குணத்திற்கு நான் கேரண்டி. இன்னும் அவன் நிறைய பேர் அவனுக்கு கேரண்டி கொடுக்க இருக்கிறார்கள். அவனுக்கு ஒரு அருமையான பொண்ணை பார்க்க வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் நகரத்தார் சங்கங்களை நாம் தொடர்பு கொண்டு நம் ஊரில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் ஜாதகத்துக்கு பொருந்தினால் நாம் அதை ஒரு முயற்சியாக செய்தோமானால் இந்த பேச்சினால் ஒரு திருமணமாவது நடந்தது என்றால் கண்டிப்பாக அது நம்முடைய இன்றைக்கு நடந்த இந்த பேச்சுக்கு நாம் வெற்றியாக நினைத்துக் கொள்வோம். அனைவரும் அருமையாக பேசினீர்கள். ஆட்சி சொன்ன மாதிரி எல்லாம் வயதில் மூத்தவர்கள் தான் வந்திருக்கிறோம். இள வயது பிள்ளைகள் வரவில்லை. பாதி பேர் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, பாதி பேர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஐடியில் இருக்கிறதுனால பாதி பேருக்கு லீவு கிடையாது, வரல. நாம் கேட்டவர்கள் நம் பிள்ளைகளுக்கும் நம் பேரன் பேத்திகளுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சொல்லி இந்த மாதிரி 2 தரப்பினரும் விட்டு கொடுத்து, பெண் வீட்டார் மட்டுமல்ல மாப்பிள்ளை வீட்டார் மட்டுமல்ல 2 தரப்பினரும் விட்டு கொடுத்து நம் பிள்ளைகள் நகரத்தார் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திருமணத்தை நடத்தி நாம் இனிமையாக வாழ வேண்டும். நமது சமூகத்தின் பெருமையை காக்க வேண்டும். வாழ்க நகரத்தார் குலம், வாழ்க நம் பண்பாடு, வளர்க நம் கலாச்சாரம். நாம் பிறக்கும் போது நகரத்தாராக இருந்தோம், இறக்கும் போதும் நகரத்தாராக இருக்க வேண்டும். மறுபிறவி எடுக்கும் போதும் நகரத்தாராகவே பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எனக்கு உண்மையான அந்த எண்ணம் உண்டு. இந்த பிறவியில் நகரத்தாராக பிறந்த நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நகரத்தாராகவே பிறக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அது மாதிரி எண்ணி எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் நகரத்தாராக பிறக்க வேண்டும், பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும் என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மீனா நாகப்பன் அவர்களே. இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.